பாத்தீங்கன்னா அந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல புக் பேக்ல எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 12th 16th 17th இந்த क्वेश्चन வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும், அதாவது பேஜ் நம்பர் 140 இருக்கக்கூடிய டேபிள் வந்து ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் முதல் 3 எக்ஸாம்பிள் நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் எவாலுவேட் யுவர் செல்ஃப் அதுல இருக்கக்கூடிய செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 6th ஒன், 7th ஒன், 8th ஒன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 சம்மும், அதுக்கப்புறம் 6, 7, 22 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிளும் எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல முதல் 3 கொஸ்டினும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 17ல இருந்து 23 ரொம்ப முக்கியமானது. சரியா, இதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் லிட்டிக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 4, 5, 6, 7, 10 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, தேர்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட். சரியா, அதுக்கப்புறம் ஃபோர்த் क्वेश्चन எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8, 15, 18, 19, 26, 27, 30 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அதாவது அயானிக் ஈக்விலிபிரியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1, 3, 5, 6, 10 ரொம்ப முக்கியம். எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 6, 7, 10 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ்ல 6, 8, 14, 23, 24, 25 ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1, 2, 4 அதுக்கப்புறம் எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 14, 15, 20, 21 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னு சொல்றா கம்பல்சரியில கேட்கிற வாய்ப்பு இருக்கு. கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஃபைண்ட் ஏபிசி அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ல இருந்து வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி இந்த ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கம்பல்சரியில நமக்கு வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. சரியா, அதுவும் 3 மார்க் கம்பல்சரியில் கண்டிப்பாக நமக்கு என்னன்னு பார்த்தா கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஐயூபாக் நேம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரி, ஐயூபிசி நேம் சொல்லல அந்த நேம் கூட நமக்கு கேட்குறாங்க. ஆனால் இந்த ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. சரியா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் இருக்குது. இந்த 10 பேஜில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் கம்பல்சரியை பற்றி கவலையே பட வேணாம். கண்டிப்பாக இதுலேருந்தே என்னன்னு பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். சரியா, அதே மாதிரி கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக நமக்கு கொடுப்பாங்க. ஏ தனியாக பி தனியாக கண்டுபிடிக்க சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தி ரியாக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ரியாக்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பதிலாம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி ஏ அண்ட் பி. அப்போ ஏவோட கொஸ்டின் என்ன, பியோட கொஸ்டின் என்ன, சாரி ஏ என்ன பி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐடென்டிஃபை ஏ டு டி. ஏ என்ன, அதுக்கப்புறம் பி என்ன, சி டி, நாலுமே நம்ம என்ன சொல்ல ஃபைன் பண்ணுற மாதிரி என்ன சொல்ல கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 6th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறாங்க. சரியா, அதாவது ப்ரெடிக்ட் ஏ டு இ ஃபார் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஏன்னா நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் நமக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி 15th கொஸ்டின். சரியா, கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ட்ரேஸ் H+, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அந்த 15th கொஸ்டினும் நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை 19th கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை ஏபிசி கொடுத்துருக்காங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதே மாதிரி 21 கொஸ்டின் நம்பர் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐடென்டிஃபை தி ஏபிசி. சரியா, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 25 கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, இதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பார்த்துங்க. இதுவே போதுமானது. ரியாக்ஷன் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஏபிசி, இதெல்லாம் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த 10 பேஜ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். சரியா, அதனால் மற்ற எதுவுமே நீங்கள் பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா முக்கியமான பாட்டை மட்டும் தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.